சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடத்தை போயிட்டு அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிலர் ஜோதிடமே பார்க்க மாட்டாங்க. இன்னும் சிலர் ஏதாவது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் திருமண பொருத்தம் அல்லது இந்த மாதிரி இந்த நேரத்தில் இதை செய்யலாமான்றதுக்கு மட்டும் பார்ப்பாங்க. அப்போ எப்போவுமே ஜாதகம் பார்க்குறது ஜோசியம் பார்க்குறது நல்லதா பார்க்காமே இருக்கிறது நல்லதான்ற குழப்பங்கள்லாம் சில பேருக்கு வந்துடுது. அப்போ எப்போ தாங்க ஜோசியம் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத மனிதரே கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குது இல்லையா? அதில் 4 கிரகம் நல்லதை செய்கிற கிரகமும் 4 கிரகம் தீயதை செய்கிற கிரகமாக இருக்கும். இந்த தீயதை செய்யக்கூடிய கிரக அமைப்புகளில் அந்த தசாபுக்தி அமைப்புகள் வரும்போது இருக்கிற நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றங்கள் எப்படின்னா, கண்டிப்பாக உங்களை கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் சரியாக இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் பலனளிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சாதகமற்ற தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, கெட்ட நேரம்னு சொல்கிறது தான். அந்த மாதிரியான அமைப்புகள் ஒவ்வொரு மனிதருக்கும் சில பல வருடங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த மாதிரியான நேரங்கள் வரும்பொழுது ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே மழை பெய்யும் போது நமக்கு அது முன்னாடியே ஒரு வெயில் அடிக்குது, மழை வரப்போது, மேகம் அப்படியே கருக்குது இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும். அந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு லேசாக இடிக்குதேன்னு அப்போ போய் ஜாதகம் பார்ப்பாங்க. ஜோதிடரும் பாருங்கள் இந்த மாதிரி ஆகாத விஷயங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு டைம் சரியில்லை, 2 வருஷத்துக்கு டைம் சரியில்லை, அல்லது அட்டமத்து சனி வரப்போகுது, அல்லது 7 சனி ஆரம்பிக்க போது, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான நேரங்களில் நமக்கு நம்முடைய முயற்சிகள் நல்லா தான் முயற்சி பண்ணுறோம், எங்கோ ஒரு இடத்துல போய் அது தோல்வியாக முடிகிறதே, நம்மையும் மீறிய ஒரு சக்தி அந்த விஷயத்தை அப்படியே தடையாக்கி கொண்டே போகிறதேன்னு நினைக்கும் போது, அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரும்போது ஒரு மனிதர் கண்டிப்பாக ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர் நிச்சயமாக அந்த நேரத்தில் நம்முடைய ஜாதகத்தை பார்த்து எப்போது இந்த மாதிரியான சாதகமற்ற நேரங்கள் முடிகின்றது, அவயோக கிரகங்கள்னு சொல்லுவோம், இந்த அவயோக கிரகங்களுடைய தசாபுக்தி எப்போ முடியுது, அல்லது அட்டமத்து சனி எப்போ முடியுது, அல்லது ஜென்ம சனி எப்போ முடியுது, இந்த தசாபுக்தி அமைப்புகள் மாறினதுக்கப்புறம் நம்ம நல்லா இருப்போமான்னு கேட்குறது உண்மையிலேயே நல்ல ஒன்றுங்க. எதற்கெடுத்தாலும் ஜோதிடத்தை பார்ப்பது என்பது சில நேரங்களில் நம்முடைய தன்னம்பிக்கை நம்முடைய முயற்சியவே அப்படியே ஒரு மாதிரி தள்ளி வச்சுக்கக்கூடிய சில அமைப்புகளையும் செய்திடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. உண்மையிலே நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சியை அடுத்து அது ஏதாவது ஒரு வெற்றி தோல்வியை கொடுக்கத்தான் செய்யும். வெற்றியாக வரும் பொழுது அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. தோல்வி அடைஞ்சிருமோன்ற நேரத்தில் தான் சில பயங்கள் வருது. எப்போ ஜோதிடத்தையோ அல்லது கடவுள்கிட்டையோ போவோம், நம்மை மீறின ஒரு கலக்கம் வரும் பொழுது, ஒரு தயக்கம் வரும்போது, நம்ம செஞ்சோம் அது சரியாக வரலையன்றப்போ தான் கடவுளை கும்பிட போகிறோம் அல்லது ஜோதிடத்தை நம்ப போகிறோம். இந்த மாதிரியான நேரங்களில் மட்டுமே ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்ல அனுபவம் இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடத்தை போகும்போது அவர் அந்த ஜோதிடத்தின் வழியாக உங்களுக்கு சரியான வழியை நிச்சயமாக காட்டுவார் என்பது தான் உண்மை. இந்த இடத்துல அனுபவம் முக்கியன்றதை தான் நான் அழுத்தி சொல்கிறேன். எந்த ஒரு ஜோதிடருக்குமே ஒரே நேரத்தில் எல்லா அனுபவங்களும் வந்துடாது. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க ஒரு தொழில்ன்றது அப்படித்தானுங்க. ஒரு வருஷம் ஒரு தொழிலில் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கும் 10 வருஷமாக அதே தொழிலில் இருக்கிற ஒருத்தருக்கும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வேறுபாடு இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியாக உங்களுக்கு எப்போது மனக்கலக்கம் வரப்போகிறது, மனக்கலக்கம் வருவது போன்ற தோற்றங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே அந்தந்த நேரங்களில் ஜாதகம் பார்ப்பது, ஜோதிடம் பார்ப்பது உண்மையிலேயே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தாங்க கண்டிப்பாக இருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.